நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டு வருகிறோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பிரம்ம ஞானிகளின் லட்சணத்தை பற்றி தேவலருக்கும் ஜெய்கீஷியருக்கும் சம்பாஷணையும், பார்வதி பரமேஸ்வரர் ஜெய்கீஷியரை பரீட்சித்ததும் தான் சேவிக்கிருக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, பிரகிருதியை காட்டிலும் மேலானதும் நிலையுள்ளதுமான பிரம்மத்தின் பதம் எது? அதை எவ்வாறு இயற்கையும் எவ்வித நடக்கையும் எவ்வித வித்தையும் எவ்வித பராக்கிரமும் உள்ளவன் அடைவார் என்று கேட்க பீஷ்மர் சொல்ல தொடங்கினார். மோட்ச தர்மங்களில் நிலையுள்ளவனும் லகுவான ஆதாரம் உள்ளவனும் இந்திரியங்களை வென்றவனுமாய் இருப்பவன் பிரகிருதியை விட மேலானதும் என்றும் அழியாததுமான அந்த பிரம்மத்தின் ஸ்தானத்தை அடைகின்றான். யுதிஷ்டிரா, இந்த விஷயத்திலும் ஜெய்கீஸ்வருக்கும் அசீகருக்கும் நடந்த சம்பாஷணையான பழைய இந்த இதிகாசத்தை உதாகரிக்கிறார்கள். மகாதேவருக்கும் தேவிக்கும் நடுவில் நடந்ததும் பாவங்களை விலக்குவதும் ஞானத்தை கொடுப்பதுமான இந்த இதிகாசத்தை உள்ளபடி கேள். அசிதர் என்னும் தேவலர் பெரிய புத்தி உள்ளவரும் தர்ம சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவரும் கோபமில்லாதவரும் சந்தோஷமில்லாதவருமான ஜெய்கீஷியரை பார்த்து, நீர் துதிக்கப்பட்டாலும் சந்தோஷப்படுவதில்லை, நிந்திக்கப்பட்டாலும் கோபிக்கிறதில்லை. உம்முடைய அறிவு என்ன? இது எங்கிருந்து கிடைத்தது? உம்முடைய அந்த அறிவிற்கு முக்கியமான இடம் எது என்று கேட்டார். இவ்வாறு அந்த தேவலரால் கேட்கப்பட்டவரும் பெரிய தவமுள்ளவருமான அந்த ஜெய்கீஸ்வர் அந்த தேவலரை பார்த்து, சந்தேகமில்லாததும் பொருள் நிறைந்த பதமுள்ளதும் பரிசுத்தமுமான பெரிய வசனத்தை சொல்ல தொடங்கினார். என்னிடம் கேட்கிறதும் புண்ணியமான கர்மங்களை செய்பவர்களுக்கு கதியும் பெரிய நிலையும் சாந்தியுமான அதை நான் உமக்கு உபதேசம் செய்கின்றேன். நிந்திப்பவர்களிடத்திலும் கொண்டாடுபவர்களிடத்திலும் எப்பொழுதும் சமமாய் இருந்து கொண்டு யார் அதை விளக்குகிறார்களோ அவர்களின் நடக்கையும் புண்ணியத்தையும் சொல்லுகின்றேன். அவர்கள் ஹிதமான செய்கையை சொன்னாலும் சொல்கிறவனை பற்றி யாதொன்றும் பேச மாட்டார்கள். நல்ல புத்தி உள்ளவர்கள் அடிப்பவனையும் திரும்பி அடிக்க விரும்ப மாட்டார்கள். கிட்டாத பொருளை பற்றி சோகப்பட மாட்டார்கள். சமயத்தில் கிட்டிகை செய்வார்கள். சென்றவைகளை பற்றியும் சோகப்பட மாட்டார்கள். அவைகளை நினைக்கவும் மாட்டார்கள். சக்தியும் உறுதியான விரதமும் உள்ளவர்கள் பொருள் விருப்பத்துடன் வந்த பெரியோர்களுக்கு தம் சக்திக்கு தக்கபடி உபகாரம் செய்வார்கள். வித்தையில் முதிர்ச்சி அடைந்தவர்களும் கோபத்தை ஜெயித்தவர்களும் இந்திரியங்களை வென்றவர்களும் பிராக்ஞர்களில் பெரியவர்களுமாய் இருப்பவர்கள் மனத்தாலும் செய்கையாலும் வாக்காலும் ஒருவனுக்கும் விரோதத்தை செய்ய மாட்டார்கள். பொறாமையற்றவர்களாக இருந்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஒருபொழுதும் துன்பம் செய்ய மாட்டார்கள். தீரர்கள் பிறர் சம்பத்துக்களை பார்த்து ஒருபொழுதும் தாபப்பட மாட்டார்கள். பிறனை பற்றிய நிந்தையையும் ஸ்துதியையும் சிறிதும் பேச மாட்டார்கள். புகழாலும் இகழாலும் ஒருபொழுதும் வேறுபட மாட்டார்கள். யார் எல்லா விஷயத்திலும் அடங்கியவர்களும் எல்லா பிராணிகளின் ஹிதத்திலும் பிரியமுள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்கள் ஒருவனை பற்றியும் கோபிக்கவும் சந்தோஷிக்கவும் விரோதம் செய்யவும் மாட்டார்கள். ஹிருதய கிரந்தி என்னும் அஞ்ஞானத்தை விலக்கிவிட்டு சுகமாக உலாவிக் கொண்டிருப்பார்கள். மற்ற பிராணிகளுக்கும் பந்துக்களுமாய் இருக்கிற இவர்களுக்கு வேறு பந்துக்கள் இல்லை. யார் ஒருவனுக்கும் விரோதிகள் அல்லரோ அவர்களுக்கு விரோதிகளும் இல்லை. இவ்வாறு நடக்கிற மனிதர்கள் எப்பொழுதும் சுகமாக ஜீவிப்பார்கள். தர்மத்தை அனுசிக்கிறவர்கள், தர்மம் அறிந்தவர்களும் பிராமணர்களில் மிக உத்தமமாக இருப்பவர்கள். இந்த வழியிலிருந்து நழுவினவர்கள் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அடைவார்கள். அவ்வழியை அடைந்த நான் யாரை பற்றி எப்படி பொறாமை கொள்ளப் போகிறேன்? நிந்திக்கப்பட்டாலும் கொண்டாடப்பட்டாலும் என்ன காரணத்திற்காக சந்தோஷப்படுவேன்? மனிதர்கள் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ விரும்பும் காரணத்தால் அதை அடைகிறார்கள்.
நிந்தையாலும் ஸ்துதியாலும் குறைவும் வளர்ச்சியும் எனக்கு உண்டாவதில்லை. உண்மையை அறிந்தவன் அமிர்தத்தை போல அவமானத்தில் மிக திருப்தி அடைவான். அறிவுள்ளவன் விஷயத்தில் போல எப்பொழுதும் சம்மானத்தில் நடுக்கமடைவான். அவமதிக்கப்படுகிறவன் எல்லா பாவங்களிலிருந்து விடுபட்டு இந்த உலகம் மேலுலகம் இரண்டிலும் சுகமாக உறங்குவான். யார் அவமதிக்கிறவனோ அவன் அதை அறிவான். பிரகிருதியை விரும்புகின்ற அறிவுள்ள சில ஜனங்கள் இந்த விரதத்தை அடைந்து சுகமாக செழிப்பார்கள். எல்லா விஷயங்களிலும் இருந்தும் எல்லா சங்கல்பங்களையும் அடக்கி இந்திரியங்களை வென்றவன் பிரகிருதியை விட மேலானதும் அழியாததுமான பிரம்மத்தை பெறுவான். பிரகிருதியை அடைந்த இவனுடைய பதத்தை தேவர்களும் கந்தர்வர்களும் பிசாசர்களும் ராட்சசர்களும் அடையத்தக்கவர்கள் அல்ல என்று சொன்னார். அந்த ஜெய்கீஷிய முனிவரின் இந்த பேச்சை கேட்ட தேவலர் எல்லா துவந்தங்களிலிருந்தும் விடுபட்டு அவருக்கு அடிமையான சிஷ்யரானார். எல்லா அறிவு அடைந்த நீ அறிவுள்ள ஜெய்கீஷிய முனிவருடைய முன்னடைந்த வேறு ஒரு கதையையும் கவனமாக கேள். எல்லா உலகங்களுக்கும் ஈஸ்வரரும் எல்லா உலகங்களாலும் பூஜிக்கப்படுகிறவரும் 5 பூதங்கள், சூரியன், சந்திரன், ஆத்மா என 8 மூர்த்திகள் உள்ளவரும் உலகங்களை சரீரமாக கொண்டவரும் 8 ஐஸ்வர்யங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவரும் விரும்பினவற்றையெல்லாம் அடைவதால் விளங்குகிறவருமாக யாரை கூறுகிறார்களோ, யாரை அடைந்தவர்களுக்கு துன்பமும் சோகமும் பயமும் இல்லையோ, ஸ்தாவர ஜங்கமமான இந்த உலகம் இயற்கையாக யாருடைய சக்தியோ ஸ்வரூபியான அந்த பரமேஸ்வரரானவர் மேருமலையின் வடகிழக்கில் எல்லா தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டதும் சிந்தைக்கு எட்டாததும் பரிசுத்தமும் எல்லா ருத்துக்களிலும் உள்ள புஷ்பங்களுடன் கூடிய அந்த மரங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் எப்பொழுதும் திவ்யமான காற்றால் வீசப்பட்டதுமான ஓரிடத்திலே சென்று பல பூத கூட்டங்களுடன் கூடியவரும் எல்லா தேவர்களாலும் நமஸ்கரிக்கப்பட்டவருமாகி விளையாடி கொண்டிருந்தார். அந்த இடத்தில் வித்யாதரர், கந்தர்வர், அப்சரசுகள் இவர்களின் கூட்டங்களும் திக்பாலர்களும் சமுத்திரங்களும் ஆறுகளும் மலைகளும் குளங்களும் ரிஷிகளும் வாலகில்யர்களும் யாகங்களும் ஸ்தோமங்களும் சிருஷ்டிகர்த்தாக்களும் தேவரான பரமேஸ்வரரை உபாசித்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில் தேவர்களில் பெரியவரும் ரிஷப கொடி உள்ளவரும் சந்திரன், சூரியன், அக்னி இவர்களை கண்ணாக கொண்டவருமான ஸ்ரீ ருத்ரரானவர் உமாதேவியுடன் இருந்தார். இவ்வாறு அந்த இடத்தில் இருப்பவரும் மேலான ஈஸ்வரருமான ருத்ரரை பார்த்து பூமி ரூபியும் காந்தி உள்ளவளுமான உமாதேவியானவள் வணக்கத்துடன் கேட்க ஆரம்பித்தாள். பொருள் என்பது எது? பொருளின் சக்தி எது? நீர் இதை எனக்கு சொல்ல வேண்டும், நான் பிரார்த்திக்கிறேன் என்று கேட்டு நின்றாள் அந்த உமாதேவி. பூஜ்யரான அந்த பரமேஸ்வரர் இதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். நான் பொருள், பொருளின் சக்தி, நீதான் பூஜிப்பவன். புஜிக்கத்தக்க வஸ்து நீ, பெரிய பாக்கியம் பெற்றவளே. நான் பரன், நான் விஷ்ணு, நான் பிரம்மா, நான் யக்னன். பெண்ணே, ஆகையால் நம் இருவருக்கும் உண்மையில் வேற்றுமை இல்லை. ஆகிலும் உனக்கு வேற்றுமை அறிகின்றேன். நீ என்னிடம் எதை கேட்கிறாய் என்று கேட்டார். இதை கேட்ட உமாதேவி, இந்த இரண்டினுள் உயர்ந்ததை சொல்ல வேண்டும், உமக்கு நமஸ்காரம், உயர்ந்ததை சொல்ல வேண்டும் என்று கேட்டாள். அவர்களுக்கு நடுவில் இருப்பவரும் அறிவுள்ளவரும் முனிவர் பெரியவரும் வசு உருவமுள்ளவருமான ஜெய்கீஷரானவர் சிரித்து கொண்டு, பொருள்தான் உயர்ந்தது, அதைவிட வேறு சிறந்ததில்லை. வேறான சக்தியானது அந்த பொருளில் லயப்பட்டது. உருண்டையான பூமியும் அதிலும் பல விசேஷத்துடன் விரிவடைந்திருக்கிறது என்று கர்ஜித்து கொண்டு சொன்னார். அந்த பேச்சை கேட்டு உமாதேவியானவள், யார் இவன் இப்பொழுது என்னுடைய வசனத்தை தடுத்து பேசினான் என்று கோபத்துடன் ருத்ரரிடம் கேட்டாள். அதை கேட்டவுடன் புத்தி உள்ளவரும் தேவ கூட்டத்தின் அறிவுள்ளவரும் யோகத்தால் உண்டான ஐஸ்வர்யங்களுடன் கூடினவரும்
முனிவர் பெரியவருமான ஜெய்கீஸ்வரர் அந்த இடத்திலிருந்து வெளிப்பட்டு தம் ஆசிரமத்திற்கு சென்றார். பிறகு எல்லா பாவங்களையும் அபகரிப்பவரும் பூஜ்யருமான சங்கரானவர் உமாதேவியை பார்த்து சிரித்து கொண்டே, ஜெய்கீஸ்வரர் என்னும் பெரிய முனிவன் மிகவும் சாந்தமான புத்தி உள்ளவன். ஜெய்கீஸ்வர் எனும் பிரசித்தி பெற்ற பெரிய முனியானவன் என்னுடைய பக்தனும் தோழனும் சிஷ்யனும் ஆகின்றான். உமாதேவியை அவன் சொல்லிவிட்டு வெளியிலே சென்றான் என்று சொன்னார். அதை கேட்ட பின் மிக்க கோபம் கொண்ட அந்த உமாதேவி, அந்த முனி செய்தது நியாயமல்ல. நான் உம்மால் அவமதிக்கப்பட்டேன், முனியாலும் அவ்வாறே செய்யப்பட்டேன். இடையில் வந்த அந்த முனி வசனம் கேட்கப்படவில்லை, ஆகையால் அதனை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டாள். பினாகத்தை தரிக்கும் பகவான் ஸ்ரீ மகாதேவர் அதை கேட்டு, ஆசையற்றவனும் யோகியுமான அந்த முனிவன் என்னை அடைந்து எப்பொழுதும் துவந்தங்களிலிருந்து விலகியவனும் அறிவுள்ளவனும் ஒரே விதமான இயற்கை உள்ளவனுமாய் இருக்கின்றான். ஆகையால் அவனை பொறுக்க வேண்டும், அவன் உன்னாலும் ரட்சிக்கத்தக்கவன் என்று சொன்னார். இவ்வாறு சொல்ல கேட்ட அந்த உமாதேவியானவள், அந்தகனை அழித்தவரே, மகாத்மாவான அந்த முனியின் ஆசையற்ற தன்மையை நான் பார்க்க விரும்புகின்றேன் என்று சொன்னாள். உலகங்களுக்கு பதியும் தேவர் கூட்டங்களில் கந்தர்வ கூட்டங்களிலும் துதிக்கப்படுகிறவரும் தேவருமான பரமேஸ்வரர் அவளை பார்த்து, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி விருஷபத்தில் ஏறிக்கொண்டு பரிசுத்தமான புத்தி உள்ளவரும் முனிவர்களில் பெரியவருமான அந்த ஜெய்கீஸ்வரர் இருக்கிற இடத்திற்கு வேகமாக வந்தார். எப்பொழுது பெரிய புகழுள்ள அந்த முனிவர் சரீரத்தை மறைத்து கொள்ள வேண்டி இங்கும் அங்கும் கந்தைகளை தேடிக்கொண்டு சஞ்சரிக்கையில் ஸ்ரீ மகாதேவரை பார்த்து எதிர் சென்று தக்கபடி புஜித்த பின் மீண்டும் முன்போல கந்தையை ஊசியாலும் நூலாலும் தைத்து கொண்டிருந்தார். சிவனை பார்த்து, முனியே, உனக்கு நான் எதை கொடுக்க வேண்டும்? அதாவது சிவபெருமான் அவனை பார்த்து கேட்டார், முனியே, உனக்கு நான் எதை கொடுக்க வேண்டும்? ஜெய்கீஸ்விய, நீ விரும்புகிற எல்லாவற்றையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள் என்று சொன்னார். அதற்கு அந்த முனிவர் தேவர்களின் தேவரான சம்புவை பாராமலேயே, ஒரு ரிஷப கொடி உள்ளவரே, உம்மிடமிருந்து அடையப்படாததை நான் காணேன். நான் கிருத்தார்த்தனும் பரிபூர்ணமாய் இருக்கின்றேன், உமக்கு காரியம் இருந்தால் போகலாம் என்று சொன்னார். சங்கரரோ சிரித்து கொண்டு மீண்டும் அந்த முனிவரை பார்த்து, வரத்தை பெற்றுக்கொள், அவசியம் என்னிடமிருந்து வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், உத்தமமான வரத்தை கேள் என்று சொன்னார். ஜெய்கீஸ்வரும் அந்த சங்கரரை பார்த்து, ஓ மகாதேவரே, ஊசியில் உள்ள நூலை தொடர்ந்து செல்லுகிறவனான என்னுடைய பேச்சை நீர் கேட்க வேண்டும் என்று சொன்னார். பிறகு சங்கர பகவானும் கௌரி தேவியை பார்த்து சிரித்து கொண்டு சந்தோஷம் உள்ளவரும் எல்லா தேவர்களாலும் நமஸ்கரிக்கப்பட்டவருமாகி தம்மிடம் போய் சேர்ந்தார். யுதிஷ்டிரா, நீ வினவிய காரணத்தால் இந்த கதை உனக்கு சொல்லப்பட்டது. அந்த யோகிகள் துவந்தங்களை விட்டு விலகியவர்களும் நித்தியர்களும் எல்லா விதத்தாலும் தாமே சக்தி பெற்றவர்களுமாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.